திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர். இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இவர் குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு நாம் முன்மொழிய கூடாது, இதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்றார். இது ஒரு சர்ச்சையானவுடன் வாஜ்பாய் என்ன செய்தார் என்றார், the meeting is adjourned, we will decide and announce later என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எல்லோரும் வெளியேறி போய்விட்டோம், நான் போகவில்லை. நான் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடிய அந்த கதவுகள் எனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். அவருடைய அறைக்குள் சென்றேன். அந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து அவர் அறைக்கு போய்விடலாம். அவர் அமைதியாக கவலையோடு உட்கார்ந்திருந்தார். மிஸ்டர் அட்டல்ஜி, why are you worried? எதுக்கு வருத்தப்படுறீங்க? You want to make somebody from the minority community. ஃபக்ருதீன் அலி அகமது இருந்தால் தான் என்ன, ஜாக்கிர் ஹுசேன் இருந்தால் தான் என்ன, அதே சமூகத்திலே இருந்து அனைத்து தகுதிகளும் கொண்ட ஒருவரை, ஒரு மாபெரும் கவிஞரை, தன்னலமற்ற ஒரு தியாகியை, அணு ஆயுத வல்லரசாக இந்தியா தலைமுறைக்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவரான அப்துல் கலாம் அவர்களை why don't you propose? He is the fit personality to become the president of India. என்று பதிலே பேசவில்லை, அமைதியாக இருந்தார். அவர் ஏதாவது இருந்தால் இப்படி அசைப்பார். இது 8ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதி 2008. 10ஆம் தேதி அறிவிக்கிறார், presidential candidate is Mr. APJ Abdul Kalam. I am an unsung hero. I don't want any publicity for this. அப்துல் கலாம் அவர்களை அவர் அறிவித்த போது நினைத்தேன், இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. அந்த அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவரானதற்கு பிறகு அவர் கிரீஸ் நாட்டுக்கு சென்றார். கிரேக்க நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற பொழுது சங்க இலக்கியத்திலே இருந்து மேற்கோள் காட்டி அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து ஒரு பழமையான நாகரிகம் இந்தியாவிலே இருக்கிறது, அது தென் திசையிலே இருக்கிறது என்று பேசினார். 4 நாள் கழித்து ஜெர்மனியில் ஸ்ட்ராஸ்பர்க் என்கின்ற அந்த நகரில் கூடப்பட்ட ஐரோப்பிய நாடாளுமன்ற கூட்டத்தில் அப்துல் கலாம் பேசினார். அப்பொழுது சொன்னார், I am reminded of the famous couplet delivered by an Indian poet, which is in Tamil classical language. The concept is, I am a citizen of the world. Every citizen is my kith and kin. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை அந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற கூட்டத்திலே அவர் பேசினார். இப்படியெல்லாம் பேசுவதற்கு அதுவரை ஏவரும் வரவில்லை. அவர் பேசினார். அவர் செல்லுகிற இடம் எளிமையாக்கினார். முகல் கார்டனுக்கு யார் வேணா போகலாம், குடியரசுத் தலைவரை யார் வேணுமானாலும் சந்திக்கலாம். அவர் எளிமையாக இருந்ததனால் தான் அவர் மறைகிற போது அவருடைய சொத்து உடைமைகள் என்ன தெரியுமா? 6 சட்டை, 6 முழுக்கால் சட்டை, ஒரு ஜோடி செருப்பு, 2500 ரூபாய் வங்கி கணக்கில். அவருக்கு டெலிவிஷன் கிடையாது அவர் வீட்டில். அவருக்கென்று ஒரு கார் கிடையாது, ஒரு வாகனம் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, டிவி கிடையாது. அவ்வளவு எளிமையாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல ஸ்வாட் ஸ்கூல்ல படித்தார், சென்ட் ஜோசப்ல படித்தார். அதை படித்து முடித்து அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அணு உலைகளை பற்றி படிக்க வேண்டும் என்று சபடாமிக் என்கின்ற தலைப்பிலே உள்ள நூல்களை படித்தார், அதில் கரை கண்டார். அப்படி ஏவுகணைகளை அனுப்புகின்ற அது குறித்த நூல்களை படித்தார். அவர் அதற்கு பிறகு திருவனந்தபுரத்துக்கு அழைக்கப்பட்டார்.
திருவனந்தபுரம் சென்றார். நம்பிநாராயணன் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அங்கே இருந்தார். அவர் மீது தேச துரோக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நம்பிநாராயணன் மீது அந்த நிரபராதி அழுது புலம்பிக் கொண்டு வந்து அப்துல் கலாமிடம் எனக்கு இப்படிப்பட்ட கதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னபோது, கவலைப்படாதே, கடவுளின் நீதிமன்றம் இருக்கிறது, அந்த நீதிமன்றம் உனக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்னார். அதன்படியே நம்பிநாராயணன் விடுவிக்கப்பட்டார். அந்த அப்துல் கலாம் அவர்கள் அவர் அறிவியல் மேதையாக உயர்ந்ததற்கு பிறகு வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்துக்கு போகிற போது அமெரிக்காவில் வெர்ஜீனியா மாநிலத்தில் ஹூஸ்டன் நகரத்துக்கு பக்கத்தில் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வால்ப்ஸ் என்கிற இடத்திற்கு போனார். அங்குதான் அந்த அறிவு மையத்தினுடைய பொருட்காட்சி நடந்து கொண்டிருந்தது. உள்ளே போனார் அப்துல் கலாம். ஒரு பெரிய சித்திரம் வரையப்பட்டிருந்தது. ஒரு போர்க்கள காட்சி. துப்பாக்கிகளோடு பீரங்கிகளோடு மோதுகிறார்கள். அப்படி மோதுகிற போது ராக்கெட்டுகள் பறக்கின்றன. ஏதோ இவருக்கு பொறி கட்டியது. அருகில் போய் பார்த்தார். அந்த போரிடுகின்ற ஒரு தரப்பினர் வெள்ளையர்கள், ஒரு தரப்பினர் கருப்பு நிறத்தினர். உருவத் தோற்றம் தமிழர்களைப் போலவே இருக்கிறது, திராவிடர்களைப் போலவே இருக்கிறது. பிறகு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். இந்த போர்க்களம் எங்கே நடந்த போர்க்களம்? தென்னிந்தியாவிலே கர்நாடக மாநிலத்திலே திருஹள்ளி என்கின்ற இடத்திலே நடைபெற்ற போர்க்களம். அந்த போர்க்களத்திலே ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. ஆய்வு செய்தார். அந்த யுத்தத்தில் மாத்திரம் திப்பு சுல்தான் 700 ராக்கெட்டுகளை பயன்படுத்தினார். மீதம் 900 ராக்கெட்டுகள் இருந்தன. இந்த 1600 ராக்கெட் உதிரி பாகங்களையும் மொத்தம் வெடித்து சிதறிய ராக்கெட்டுகளை எடுத்து ரான்சுவாங் காரமேன் அவன் இங்கிலாந்துக்கு கொண்டு போய்விட்டார். இவன் சொல்லுகிறார், எந்த நாட்டில் ராக்கெட்டுகள் மற்ற இடங்களிலே பயன்படுத்தப்படாத போது ஒரு வீர திருமகன் ராக்கெட்டுகளை பயன்படுத்தினார் என்பதை அவன் பிறந்த நாடு மறந்துவிட்டது. ஆனால் இந்த கிரகத்தின் எங்கோ தொலைவிலே இருக்கிற நாட்டில் அது ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொண்டார். திப்பு சுல்தான் ராக்கெட்டுகளை பயன்படுத்திய ராக்கெட்டுகளின் நாயகன் திப்பு சுல்தான். அது எளிதில் வீழ்த்தி இருக்க முடியாது. திப்பு சுல்தான் தமிழர்கள் மீது பற்று வைத்திருந்தார். தீரன் சின்னமலை திப்புவின் படைகளை எதிர்த்தவர். பின்னர் திப்புவின் படையிலே சேனாதிபதி ஆனார். அதே திப்பு சுல்தான் தந்தை ஹைதர் அலி திண்டுக்கல்லில் தங்கியிருந்த போதுதான் விருப்பாட்சி மன்னர் கோபாலர் தென்னாட்டு மன்னர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கள்ளர் நாட்டு தலைவர்களையும் மருதுபாண்டியர்களையும் ஊமைத்துறையையும் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு ஊமைத்துறையையும் பழசிராஜாவையும் கேரளத்து பழசிராஜாவையும் கர்நாடகத்தை சேர்ந்த வாங்சுவாங் அவரையும் ஒரு சேர கோயம்புத்தூரிலே கூட்டி வைத்து பிரிட்டிஷ்காரரை வீழ்த்துவதற்கு திட்டம் வகுத்தார்கள். குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாலேயே அது வெளிவந்து அது புரட்சியாக வெடிப்பதற்கு முன்பே அளிக்கப்பட்டது. அப்பொழுது திப்பு பெரும் பக்கபலமாக இருந்தார். வீரத்தாய் வேலுநாச்சியாரை இந்த நாட்டில் ஊர் ஊராக சென்று அறிமுகப்படுத்தியவன் இந்த வைகோ. அதற்கான நாட்டிய நாடகத்தை போட்டு ஜான்சி ராணி போர்க்களத்தில் போராடினாள், ஜெயிக்காமல் தோற்று போனாள். ஆனால் தென்னாட்டு வீரத்தாய் வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து சிவகங்கைக்கு அரச மகுடம் சூட்டினார். அவருக்கு ஹைதர் அலியிடம் போய், தங்கையே உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் ஹைதர் அலி. எனக்கு 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள், 5000 வீரர்கள் வேண்டும். அப்படியே தருகிறேன் தங்கையே. திப்பு சுல்தான் மூலமாகவே அவற்றை அனுப்பி வைத்தார். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்கு காரணம், அன்றைக்கு தென்னாட்டு அரசி வீரத்தாய் வேலு நாச்சியார் ஜெயிப்பதற்கு
முஸ்லீம் படைகள் தான் பக்கத்திலே வந்து நின்று சிவகங்கையை மீட்டுக் கொடுத்தன. அப்படிப்பட்ட திப்பூருடைய பெருமையை பெரிதாக எழுதுகிற நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் ஆய்வு கூடத்திலே சுதாகர் என்ற நண்பரோடு சேர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அனிலம் கரைசல் குடுவையில் இருக்கு. சுதாகர் கைகளால் கண்ணாடியை உடைத்துவிட்டு அப்துல் கலாமை 2 கைகளால் தூக்கி வெளியே எறிந்தார். அவர் பின்னர் குறித்து தப்பினார். இதற்கு அடுத்த ஆபத்து அவருக்கு 2002ஆம் ஆண்டு அவர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்துல் கலாம் ஹெலிகாப்டருடைய இன்ஜின் பழுதாகிவிட்டது. கீழே விழுந்து நொறுங்க போகிறது. உயிர் போய்விடும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியது. அப்துல் கலாம் காயமின்றி தப்பினார். இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் எழுதுகிறார், இரவிலே தூங்க ஆரம்பித்தேன். தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. அது ஒரு மோன நிலை. இதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். நான் அந்த காட்சியை அனுபவித்திருக்கிறேன். என்ன காட்சி என்று சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது எழுதுகிறார், ஒரு மோன நிலை என்னை சுற்றிலும் நடக்கிறது. பரந்த வெளி, பாலைவன வெளி, எங்கும் மணல் பரப்பு, பால் நிலா, பௌர்ணமி நிலா ஒளி வெள்ளத்தை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறது. இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் இந்த பரந்த மணல் பரப்பில் நான் படுத்திருக்கிறேன். அங்கே 5 வந்து என் பக்கத்தில் இருந்து பேசுகிறார்கள். ஒருவர் மகாத்மா காந்தி, இன்னொருவர் ஆபிரகாம் லிங்கன், இன்னொருவர் ஐன்ஸ்டீன், இன்னொருவர் அசோக சக்கரவர்த்தி, இன்னொருவர் கலிஃபா உமர். அவர்கள் என்ன பேசினார்கள் எழுதுகிறார். அசோகன் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்ட கலிங்க யுத்தத்தை நடத்தியவன். 3 லட்சம் பேர் காயப்பட்டார்கள். அந்த அசோகன் சொல்லுகிறார், துயரம் விளைவிக்கின்ற மரணம் வெற்றி அல்ல, அமைதி தவழுகிற இடமே உண்மையான ராஜாங்கம். அசோகர் பேசுகிறார். ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டு வருகிற போது கலிஃபா உமர் சொல்லுகிறார், நான் ஜெருசலத்துக்கு சென்ற போது நான் உணர்ந்தேன், எல்லோரும் சமம் என்பதை உணர்ந்தேன். 5 பற்றி 10 பக்கம் வர்ணிக்கிறார். நான் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு சொல்வேன், உங்கள் ஆட்சி கலிஃபா உமர் ஆட்சியை போல நடந்தால் உலகம் போற்றும்.